இப்ப கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போயிட்டு பேசுறாரு. இதே உங்க மாணவர்கள் முன்னாடி பேசுறாரு. பேசிட்டு போது அவர் ஒரு கவிதை வாசிக்கிறாரு. கைத்தட்டல் தட்டு தட்டிட்டே இருக்கிறாங்க. கைத்தட்டல் நிற்கவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் ஆகுது. அதன் பிறகு ஒரு மாணவர், உங்களை மாதிரி ஒரு மாணவர் போய் ஒரு கவிதை வாசிக்கிறாரு. அந்த கவிதையை வாசிக்கும் போது யாருமே ஒருத்தரும் கைத்தட்டல. அப்ப கவியரசர் கண்ணதாசன் சொன்னாரு, இப்ப நான் வாசிச்ச கவிதை நான் எழுதுனது கிடையாது, எனக்கு பின்னாடி ஒரு பையன் கவிதை வாசிச்சார்ல, அந்த பையனுடைய கவிதை. அந்த பையன் வாசிச்ச கவிதை நான் எழுதுனது. நீங்க யாரு ஆளு அப்படின்னு தான் பாக்குறீங்க தவிர அந்த கண்டென்ட் என்னன்னு பாக்கல. நான் எழுதின கவிதைக்கு நீங்க யாரும் கை தட்டல, அந்த பையன் எழுதின கவிதைக்கு நீங்க கை தட்டுறீங்க. யார் ஆளுன்னு பார்த்துதான் நீங்க கை தட்டுறீங்களா மாதிரிதான். இப்ப நீங்க இளைஞர்கள் மற்ற நாடுகளில் இளைஞர்களுடைய சக்தி நல்லா இருக்கு. நம்ம நாட்டில் பகலில் எரியும் விளக்காக வீணாக போயிட்டு இருக்கு, கடலில் பெய்யும் மழையாக வீணா போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் அப்துல் கலாம் ஐயா கனவு கொண்டார். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவுனார். அவங்களுடைய இளைஞர்கள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனாலதான் உலக அளவில் மக்கள் தொகையில் இந்தியா ஃபர்ஸ்ட். மக்கள் தொகைக்கு ஏற்ப இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இப்போ 30லிருந்து 40 வரைக்கும் உள்ள மக்கள், அதாவது இளைஞர் சக்தி உலக அளவில் இந்தியாவில் இருக்கு. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் இதாக மாறும். நாட்டின் 4வது தூண் மாணவர்கள், இளைஞர்கள். அதனால மாறும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கனவு கண்டாரு. அந்த கனவு இன்னைக்கு நனவாகுதான்னா இல்லை. நீங்க மங்கா பண்ணிட்டு ஸ்டைல் கட்டிட்டு நீங்க எது செய்யணுமோ அதை செய்யாம, எது செய்யக்கூடாது அதை செய்யணும். இப்ப கூட பேசிட்டு அந்த பையன் லாஸ்ட்ல பாருங்க, டேய் தம்பி எது தூக்கம் வருதா கவனிங்க. சரி தம்பி, எல்லாருமே பேசுவோம். எனக்கு இந்த சமூக என்னுடைய வெற்றி. நான் நிறைய பாடம் எழுதிக்கிறேன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இதுல இளைஞர்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதாவது ஒரு தண்ணி இப்ப மழை பெய்யும் போது ஒரு கண்டபடி அடிச்சுட்டு போகும், காக்காட்டு வெள்ளமா போயிட்டு இருக்கும். அதை ஒரு அணை போட்டு தடுத்து, இங்க பாருங்க, மழை பெய்யுது, காக்காட்டு வெள்ளத்துல தண்ணி அளவு கிடந்து போய் கடல்ல உடனே வீணா கடவுது. அப்படி போய் கலக்காத அந்த தண்ணியை ஒரு அணை கட்டி ஒரு டேம்ல நிறுத்தி அப்படியே பண்ணும்போது வீணா போய் கலக்கிற தண்ணி அணைகளை இருந்து தேக்கி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது விவசாயத்துக்கு பயன்படுது. இப்ப அந்த அணையில மீன் உற்பத்தி ஆகும். அதனால மீன் உற்பத்தி ஆகும், மீனவர்களுக்கு பாக்குறாங்க, விவசாயிகள் குறைக்கிறாங்க. இது அதாவது உடனே போய் கலந்து வீணா போற தண்ணிய நம்ம தேக்கி பயன்படுத்தணும். அந்த மாதிரி உங்களுடைய சக்தி சினிமாங்கிற ஒரு விஷயத்துக்கு போகாம, விளையாட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகாம, சினிமா விளையாட்டெல்லாம் ஒரு ஊறுகாய் மாதிரி ஒரு இலையில வைக்கிறாங்க. இப்ப ஊறுகாய் நீ அதிகம் சாப்பிட்றதுக்கு பயன்படும். ஒரு இலையில வைக்கும் போது சாப்பாடு, சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல், ரசம், மோர் இருக்குதுன்னா ஊறுகாய்